இல்ல அதான் எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு பக்கத்து பயங்கர சந்தோஷம். அதாவது நம்ம லைஃப்ல திரும்பி இந்த மாரி எல்லாரும் சொல்றது தான் சினிமால இருப்போம், நடிப்போம், நெறையா சம்பாரிக்கிறதுக்கு இருக்கு, சர்வைவல் பண்றதுக்கு நெறையா இது இருக்கு. அதெல்லாம் ஓகே. பட் நேமா இந்த மாரி படம் வந்து நமக்கு குடுத்து வச்சது, வரம், வரப்பிரசாதம் எல்லாம் ஓகே. பட் நீங்க அடுத்து வேற வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்றதுக்கான சூழல் நம்ம நிரூபிக்கவே மறுபடியும் நம்ம அது கடந்து போறதா, வேற வேற ஒரு டிஃப்ரெண்ட்டா பண்ணுவோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது யார் மூலியமா நடக்கும்? அப்படின்றது தான் போனோம்னா இப்ப கேட்பாங்க. ம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிச்சாரா? அப்படி மேற்கு தொடர்ச்சி மலைன்னா அவங்க மனசுல போய் ஒரு சோகம் ஒண்ணு நின்றும். ம். சரி அடுத்து எழுதும்போது, ஆமா அந்த இதில ஒரு அந்த ரோல் குடுத்துருவோமா? இல்ல சார் நான் ஹியூமர்லாம் பண்ணுவேன் சார். இல்ல வேற டிஃப்ரெண்ட் ரோல்லாம் பண்ணுவேன் சார். நான் வேணா நடிச்சு கூட காமிக்கிறேன். மறுபடியும் இப்ப மேற்கு தொடர்ச்சி முடிச்சுமே நம்ம நடிச்சு காமிக்கிறேன்னு சொல்றது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அது என்ன நம்ம அவுட்புட்டா வரும்னு தெரியாது. அவங்களா ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதிலேயே நடிச்சுட்டு இருப்போம். ஒரு தடவ போலீஸ் ட்ரெஸ்ஸ மாட்டா கடைசி வரைக்கும் போலீஸ் தான் இல்ல. அவனுக்கு இன்னொன்னு குடுத்தா பண்ணுவான்னு ஒண்ணு இருக்குல்ல. அத தான் அதுக்கு தான் நம்ம இது பண்றது.